என்ன சாஷா, அம்மா நம்ம 2 பேரும் டைனிங் டேபிளில் வந்து உட்கார சொன்னாங்க. நம்ம 2 பேரும் வந்துட்டோம், ஆனால் அம்மா இன்னும் காணும். ஆமாக்கா, அம்மா நம்மளை வர சொன்னாங்க. ஏதோ நமக்கும் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க போல. சர்ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு கடைக்கு போயிருந்தேன். அப்போ உங்களுக்கு 2 ஸ்நாக்ஸ் பவுல் வாங்கிட்டு வந்தேன். சரி, அதை உங்ககிட்ட காமிச்சிட்டு இன்னையிலேருந்து அதில் சாப்பிட சொல்லலான்னு தான் வர சொன்னேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்நாக்ஸா? அதுவும் புது ஸ்நாக்ஸ் பவுலா? சீக்கிரம் கொடுங்கம்மா. ஸ்நாக்ஸ் என்னதும் சாஷா எல்லாத்தையும் மறந்துடுவா. இப்போ உனக்கு ஸ்நாக்ஸ் வேணாமாக்கா? அப்படி சொன்னேனா? என்ன மட்டும் கிண்டல் பண்ணிட்டே இருக்க? சரி நிறுத்துங்க, சண்டையை போடாதீங்க. இங்க பாருங்க, 2 பவுல் இருக்கு. ஒன்று ப்ளூ, இன்னொன்று கிரீன். யாருக்கு எந்த கலர் வேணும் சொல்லுங்க. அம்மா, எனக்கு ப்ளூ கலர் தான்மா பிடிச்சிருக்கு. ப்ளூ கலர் வேணும். இல்லம்மா, எனக்கு தான் ப்ளூ பிடிச்சிருக்கு. பாருங்க, என்னோட ட்ரெஸ்ஸுக்கு கூட மேட்ச் ஆகுது. நீ என்ன தினமும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸா போட போற? நாளைக்கு மாத்த தானே செய்வேன். நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன். அம்மா ப்ளீஸ்மா, எப்பவும் சாஷா கேட்குற கலர் தானே கொடுப்பீங்க. இன்னைக்கு எனக்கு கொடுங்கம்மா ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, நான் தானே சின்ன பிள்ளை, எனக்கு தான். சாஷா, அக்கா சொல்கிறதும் சரிதானே. எப்போ நீ தானே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி அக்காவுக்கு கொடுத்துரு, சரியா? அம்மா, என்னம்மா நீங்களும் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஒரு சின்ன பவுல் தானேம்மா. அதான் நானும் சொல்கிறேன், சின்ன பவுலுக்காக இதுக்கு அக்கா கிட்ட சண்டை போடணும், சரியா? அக்கா கேட்ட மாதிரி அக்காவுக்கு ப்ளூ கலரு, உனக்கு க்ரீன் கலர், சரியா? அம்மா, நான் வேணா உனக்கு இந்த க்ரீன் கலர் பவுலில் நிறைய ஸ்நாக்ஸ் போட்டு தரேன், சரியா? அப்போ சரி, எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அக்காவை விட நிறைய போட்டு தரணும் அந்த பவுலில். அம்மா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் கலர் தானே சூஸ் பண்ணேன். அதுக்குன்னு எனக்கு கம்மியாக தருவீங்களா? கம்மியாக தருவேன்னு நான் சொன்னேன். நான் சாஷாக்கு நிறைய தரேன்னு சொன்னேன். அதுக்குன்னு உனக்கு கம்மியாக தரேன்னு சொல்லல சிஷ்டி. சாரிம்மா. அதெல்லாம் 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டு எங்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதை நிறுத்துங்க. 2 பேருக்கும் நான் ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டேன். சண்டை மட்டும் போட்டிங்க. இனிமேல் இந்த பக்கம் சண்டை ஏதாவது சத்தம் வந்துச்சு, நாளையிலேருந்து ஸ்நாக்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை சொல்லிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய கொடுத்துட்டீங்கல்ல. இனிமேல் இந்த சாஷா உங்க சொன்னபடி தான் கேட்பா. சத்தமே வராது. நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையை பார்க்கலாமா? ஆமாம் ஆமாம், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ அமைதியை உருவத்தை பாருக்கா. நான் தான் சண்டை போடல, நீ தான் இப்போ சண்டை போட. சாஷா, சிருஷ்டி, அமைதியாக சாப்பிட்ற வேலையை பார்க்க. சரிங்கம்மா. இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியும். நான் இந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்ட பேசுறது முதுகு நேரம் பழுத்துருக்கும். அக்கா, இது சீஸ் பாப்கார்னுக்கா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தியா? ஆமாம் சாஷா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சினிமா தேட்டர்லாம் கொடுப்பாங்களே, அவ்வளோட்டு பாப்கார்ன் எவ்வளோ விலை சொல்லுவாங்கல்ல, அதை விட டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய சீஸு மசாலாலாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க அம்மா. ஆமாக்கா, அம்மாவுடைய கை பக்குவமே தனி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை சாப்பிட்டுட்டே இன்னொரு வாட்டி கேட்க போகிறேன். நீ நிறைய சாப்பிட்டா பாப்கார்ன் வயிறு வலி வரும் சாஷா. அம்மா சொல்லாதக்கா, உனக்கு வேணும்னா நீ சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோ. அம்மா எனக்கு நிறைய தரேன்னு சொன்னாங்கல்ல, அதனால தானே அப்படி சொல்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை சாஷா, நிஜமாவே பாப்கார்ன்லாம் நிறைய சாப்பிட்டா வயிறு வலி வரும். சோளம்ல அது, அதனால தான் சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் இஷ்டம், நீ சாப்பிடு. சரிக்கா, சாப்பிடலாமா? என்ன டேஸ்ட்டாக இருக்குது இந்த பாப்கார்ன். சாஷா, உனக்கு அம்மா மறுபடியும் பாப்கார்ன் தந்தாங்களா என்ன? என்னோட பாப்கார்ன் குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஆனால் உந்து மட்டும் குறையவே மாட்டேங்குது. என்ன விஷயம்? அக்கா, நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, வேகமாக சாப்பிட்ற போல. நான் மெதுவாக சாப்பிட்றேன், சின்ன பிள்ளைல, அதான் என்னோடது அப்படியே இருக்கு. அப்படியா சொல்கிற? சரி, மறுபடியும் சாப்பிட ஆரம்பிப்போம். ஆனால் எனக்கு என்ன உனது அப்படியே நிறைய வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அமுது சிறப்பிவா, அங்கே என்ன சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா. அக்காவுக்கு அம்மா மேலே எவ்வளோ பயம் பாரு. பயம்தான். அம்மா இங்கே வாங்கல. சிருஷ்டி, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன். எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கேன்? ப்ளீஸ் இங்கே வாங்க. ஆஷா, நான் சொன்னேன் பாரு, என்னோட பாப்கார்ன் தீந்தே போயிடுச்சு. ஆனால் உன்னோட இது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அது இன்னமும் மேஜிக் மாதிரி இருக்கு சாஷா. அக்கா, ஆமாக்கா, இப்போதான் நானும் பார்க்குறேன். உன்னோட காலியே ஆயிடுச்சு. ஆனால் என்னோட பாரு கொஞ்சம் கூட குறையவே. என்ன சத்தம்? 2 பேருக்கு ஒரே அளவு தானே பாப்கார்ன் கொடுத்தேன். நீ சாஷா, உனக்கு பிடிக்கலன்னா அப்போவே சொல்ல வேண்டியது தானே. இவ்வளோ நேரம் வெளியே வச்சு அது வேஸ்ட் ஆகாது. இதில் சண்டை வேறு, எனக்கு நிறைய வேணும், உனக்கு கம்மியாக கொடுக்க போகிறேன்னுட்டு. ஆனால் பாரு, கொடுத்தது அப்படியே இருக்குது. சிருஷ்டி, வெரி குட், நீ தான் சாப்பிட்ருக்கம்மா. இந்த பிரச்சனையே அதுதான். சாஷாவும் வேஸ்ட் பண்ணலை, என் கூடவே சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் அது எவ்வளோ எடுத்தாலும் மறுபடியும் அதில் வந்துக்கிட்டே இருக்குமா, குறையாம. என்ன சிருஷ்டி சொல்கிற? எடுக்க குறையாம வருதா? அது எப்படி முடியும்? இங்கே கூட அதை. ஆமாம்மா, அக்கா சொல்கிறது உண்மைதான். இதில் பாப்கார்ன் குறையவே மாட்டேங்குது. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சீக்கிரம், நாங்கள் சொன்னால் நம்புறீங்களா? சாப்பிட்டு தான் பாருங்க. அட, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே தெரியல. எனக்கு அதிசயமாக இருக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? ஆமா, நானும் அக்காவும் சொல்கிறோம். இதில் எடுக்க குறையவே மாட்டேங்குது. அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பார்த்து பயந்துட்டீங்களா? சாஷா, சிருஷ்டி, இப்போ பேசுனது யாரு? மிமிக்ரி எல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா? நானே இங்கே கன்ஃபியூஷனில் இருக்கேன். சாப்பிட்டு பாப்கார்ன் குறைய மாட்டேங்குதுன்னு. இதில் மிமிக்ரி வேறு 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? அம்மா, மிமிக்ரி எல்லாம் நாங்கள் பண்ணலாமா? ஆமாம்மா, நானும் பேசலை. நீயும் பேசலை, சாஷாவும் பேசலை, நானும் பேசலை. அப்போ எனக்கு என்ன மனப்பிரமையா? யாரோ பேசுறது கேட்டு தானே சொல்கிறேன். பேசுகிறத நான் திரும்ப பாரு மிமிக்ரியை. அம்மா, நாங்கள் பேசலாமா? உங்களுக்கும் அந்த சத்தம் கேட்குது, ஆனால் நாங்கள் இல்லை. அது நீங்கள் இல்லைன்னா வேறு யார் அது பேசுனது? கொஞ்சம் இந்த பக்கமாக வந்து பாருங்க. நான் தான் மேஜிக் பவுல் பேசிகிட்டு இருக்கேன். என்னது மேஜிக் பவுலா? அட ஆமா, இந்த மேஜிக் பவுலுக்கு கண்ணு வாயெல்லாம் இருக்கே. என்னமா சொல்றீங்க? அம்மா, மேஜிக் பவுல் பேசுது. இங்க வாங்க, கீழே இங்க வந்து பாருங்க. அம்மா, ஆமா, நீங்க சொன்ன மாதிரி கியூட்டா கண்ணு வாயெல்லாம் இருக்குமா? இது கியூட்டா கண்ணு வாயெல்லாம் இருக்கா? பார்க்க அழகா தான் இருக்கு. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா சாஷா?
இந்த சுச்சுவேஷனில் கூட அந்த பவுலை ரசிச்சுட்டு இருக்க பாரு. பாத்தியா என்னோட பவுல் என்னுடைய ஃப்ரெண்டு பேசுது, உன் பவுல் பேசவே இல்லை. மோசம். ஆமாம், நான் உங்களுடைய நண்பன், உங்களுக்கு நல்லதை தான் செய்வேன். என்கிட்ட நீங்கள் எந்த பொருளை கொடுத்தாலும் அதை நான் நிறைய 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 கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்ன சொல்கிற? உங்ககிட்ட எதை கொடுத்தாலும் நிறைய நிறைய கொடுப்பியா? ஆமாம், நீங்கள் நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய எண்ணங்களும் தூய்மையானதாக இருக்குது. உங்களால் மற்றவங்களுக்கு நல்லதை மட்டுமே நடக்கிறதுனால உங்கள் மூலியமாக நானும் நிறைய நல்லதை செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். அதுக்காக நீங்கள் தர்மம் பண்ணணும் தானம் பண்ணணும்னு சொல்லலை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்காக கூட என்னை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பேசுனது மட்டும் இல்லை, பீச்சில் நீங்கள் பானிபூரி கடை போட்டு அது பயங்கரமாக பிரபலமாகி ட்ரெண்ட் ஆச்சே, அதில் வந்த லாபத்தில் உங்கள் அம்மாவுக்கு கூட கேக் வெட்டினீங்களே, அது கூட எனக்கு தெரியும். என்ன எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிற? நீ எங்கள் கடையோட கஸ்டமரா என்ன? எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் பிடிச்சி நீங்கள் என் கூட வந்துட்டியா? ஷாஷா அக்கா சொல்கிறது கரெக்டு தான். இந்த சுச்சுவேஷனில் கூட இந்த ஷாஷா கொஞ்சமாவது பயப்படுறாளா பாரு, காமெடி பண்ணிட்டு. ஷாஷா எதுக்காக பயப்படணும் என்னை பார்த்து? நான் உங்களுடைய நண்பன். சரி, இனிமேல் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் உன் கூட போடுவேன். நீ அப்படியே அள்ளி அள்ளி எனக்கு தருவியா? நான் சாப்பிட்டுக்கிட்டே ஆனந்தமா டிவி பார்த்துக்கிட்டே ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவேனா? சாஷா பார்த்து, நான் அன்லிமிட்டடாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உன் வயிறு தொப்பையாயிட்டு அன்லிமிட்டட் சைஸ்க்கு போயிட போதும் உன் ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாத. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வா, இதை முதல்ல அப்பா கிட்ட சொல்லுவோம். அம்மா உங்களுக்கும் பயமா இல்லையா? பயப்படாத சிருஷ்டி, அதான் அந்த மேஜிக் பால் அவ்வளோ சொல்லுதில்ல, நமக்கு உதவி செய்ய தானே வந்திருக்கு, அதை நம்ம வரவேற்கலாம். நன்றி, நீங்கள் என்னை வரவேற்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்பவும் நன்றி. என்னால் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி மேஜிக் பால். சரி இரு, நாங்கள் வந்துடுறோம்.